ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விஷயத்த வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது வந்து கேப்ஸு வித் சிடபிள்யூஆர்வி. ஸோ இது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்க போகிறோன்னு நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிஏஜி. ஆல்ரெடி பிஏஜினா என்ன, எஃப்இஜினா என்ன, கலர் சேஞ்ச் எஃப்இஜினா என்ன, ஓவர்லேப்பிங் கேப்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது வந்து பிஏஜி. இந்த பிஏஜி வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் வந்து எப்பயுமே வந்து கண்டினியூஷன் தான் நடக்கும். அதாவது ப்ரீவியஸாக எந்த ஒரு லெவல் இல்லைன்னா இந்த லெவல் டார்கெட் அடிக்கிறதுக்கு கண்டினியூஷன் ட்ரேட் தான் நடக்கும். ஓகேங்களா, இந்த பிஏஜி வந்து கண்டினியூஷன் ட்ரேட் தான் நடக்கும். ஸோ அதுக்கு நம்ம சிடபிள்யூஆர்வி வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் கேண்டில் எடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் யார் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ செல்லர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். செல்லர் வந்து ஸ்டாண்டர்டாக ஃபைட் பண்ணியிருக்கான். ஆனால் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணல. அதனால் வந்து இங்கே வந்து பையர் வந்திருக்கான். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபைட் அப்நார்மல் ஃபைட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாடி விட அப்பர் சைடு விக்கும் வந்து சின்னதாக இருக்கணும், லோவர் சைடு விக்கும் வந்து கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அம்பர்லா கேண்டில் மாரி இருக்கணும். அதான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிங்கன்னா சத்தியமாக ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் இந்த ரெண்டாவது கேண்டிலை பார்த்து தான் சொல்கிறேன். ரெண்டாவது கேண்டில் வந்து பையர் கேண்டில் வந்திருக்கு. அதை பார்த்து தான் செல்லர் வந்து ஸ்டாண்டர்டாக ஃபைட் பண்ணியிருக்கான். அவனால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது அதனால் செல்லர் வந்து ஸ்டாண்டர்டாக ஃபைட் பண்ணியிருக்கான். அதனால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. அதனால தான் பையர் வந்து கண்டினியூ ஆகியிருக்கான். ரெண்டாவது கேண்டிலை பார்த்து நான் வந்து முதல் கேண்டில் அனலைஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம ரெண்டாவது கேண்டில் பார்ப்போம். இப்போ ரெண்டாவது கேண்டில் நடந்திருக்குன்னா, அகைன் பார்த்தீங்கன்னா பையர் வந்து ஸ்ட்ராங்காக மேலே போகிறான். ஸோ இங்கேருந்து வந்து இங்கே லைட்டாக செல்லர் என்ட்ரி கொடுத்துருக்கான். பையர்ஸும் வந்து பையர் ஃபைட் பண்ணி ஸ்ட்ராங்காக மேலே போகிறான். மேலே போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா செல்லர் லைட்டாக என்ட்ரி கொடுத்துருக்கான். இந்த இடத்த நோட் பண்ண விஷயம் என்னென்னா, பையர் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலை விட இந்த கேண்டில் வந்து பாடியை பெருசு பண்ணிட்டான். ஆல்சோ வால்யூமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். புரியுதுண்ணா உங்களுக்கு? இந்த இடத்த செல்லர் ஸ்ட்ராங்னா, செல்லர் வந்து ஒன் சைடாக ஃபைட் பண்ணியிருக்கானா, இந்த பையரோட வால்யூமே டிக்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்கணும். ஓகேங்களா, அதனால தான் வந்து அகைன் வந்து பையர் வந்து கண்டினியூ ஆகிட்டான். ஓகே, இப்போ வந்து மூணாவது கேண்டில் பார்ப்போம். மூணாவது கேண்டில் என்ன நடந்திருக்குன்னா, மூணாவது கேண்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஸோ சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். ஓகேங்களா, அகெயின் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். செல்லர் வந்து இந்த கேண்டில் அலோவ் பண்ணவே விடலை. ஓகே, செல்லர் அலோவ் பண்ணவே விடலை. அகெயின் பார்த்தீங்கன்னா பையர் வந்து ஸ்ட்ராங்காக இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து பில்ட் பண்ணுறான். அகெயின் பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு வந்து செல்லர் என்ட்ரி கொடுக்குறான். ஸோ அப்பர் சைடு வந்து செல்லர் என்ட்ரி கொடுக்குறான். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண விஷயம் என்னென்னாக்கா, பையர் சைக்காலஜி யூஸ் பண்ணுங்கள். சைக்காலஜி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர் வந்து அவனோட பாடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கான். ஸோ பாடி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கான். அதே ஆல்சோ வால்யூமும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். இந்த இடத்த வந்து செல்லர் என்ட்ரி ஆகியிருக்கான். செல்லர் என்ட்ரி ஆகி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கேண்டில். ஸோ அப்பர் சைடு வந்து சில இவ்வளோ பெரிய பையர் பாடி கேண்டில்ஸில் இந்த இடத்த செல்லர் என்ட்ரி ஆகி பையரோட பாடி டிக்ரீஸ் பண்ணியிருக்கான். ஆனால் இங்கே இருக்கிற வால்யூம் டிக்ரீஸ் பண்ண முடியல அப்படின்னு எடுத்துக்கூட. இந்த இடத்துல நீங்கள் சைக்காலஜி அப்ளை பண்ணணும். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, 1 2 3 இந்த 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாடி இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கான், ஆல்சோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கான். இந்த இடத்துல வந்து செல்லர் ஸ்ட்ராங்னா ஒன்று ப்ரீவியஸ் கேண்டில் பாடி டிக்ரீஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா இந்த கரண்ட் கேண்டில் அது பாடியும் டிக்ரீஸ் பண்ணியிருக்கணும். டிக்ரீஸ் பண்ணி வால்யூமும் டிக்ரீஸ் பண்ணியிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? பிஏஜி வந்தால் கண்டினியூஷன் ட்ரேடு. ஸோ இங்கே வந்து பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். இப்போதைக்கு பையர் வந்து ஸ்ட்ராங்காக பாடியும் பில்ட் பண்ணிட்டான், ஆல்சோ வால்யூமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பையர் கேண்டில் வந்துருக்கு. புரியுதுங்களா? இதுதான் வந்து பிஏஜி. இது வந்து பிஏஜி வந்தால் மோஸ்ட்லி கண்டினியூஷன் ட்ரேட் தான் நடக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா எஃப்இஜி வந்தால் ரிவர்சல் ட்ரேட் நடக்கும். அது ஒரு எஃப்இஜிக்கான இதுவும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான் சொல்கிற மாரி வந்து பிஏஜி எஃப்இஜி இது ரெண்டுமே வச்சு கலர் சேஞ்ச் எஃப்இஜி ரெண்டு வச்சுருந்து நீங்கள் கூட வந்து சிடபிள்யூஆர்வி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து கேப்புக்கோசரம் வெயிட் பண்ணணும். இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு மெயின் திங், அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த வந்து எந்த கேப் வந்தால். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பார்த்துங்களா. டவுன் ட்ரெண்டில் ஒரு பிஏஜி ஃபார்ம் ஆகுதுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கண்டினியூஷன் ட்ரேட் தான் நடக்கும். இல்லையா, ஒரு கேண்டில் ரிவர்ஸ் வந்து அடுத்த கேண்டில் வந்து கண்டினியூஷன் ட்ரேட் தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது என்னோடய அனலைஸு. நான் வந்து ஒருத்தர்கிட்ட லேர்ன் பண்ண ஒரு விஷயம்.
நீங்கள் வந்து சாதாரணமாகவே பிஹெச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்டினியூஷன் ட்ரேட் தான் நடக்கும். அது 1 மினிட்டாக இருந்தாலும் சரி 5 மினிட் இருந்தாலும் சரி. ஓகேங்களா. எஃப்இஜின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட்டு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் ரிவர்சல் நடக்கும். இப்போ டவுன் ட்ரெண்டில் வந்து எஃப்இஜி கிரியேட் ஆகுதுன்னா ஒரு பையர் கண்டில் வந்து அகைன் வந்து ஒரு செல்லர் கண்டில் வருவான். ஓகேங்களா. எஃப்இஜி இது கூட நம்ம சிடபிள்யூ ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஷோராக உங்களுக்கு வந்து வின்னிங் ரேஷியோ கிடைக்கும். இப்போ வந்து இந்த கேண்டில் பார்ப்போம். இந்த கேண்டில் என்ன பார்ப்போம். இந்த கேண்டில் எதை பார்க்க போகிறோன்னா ஓகே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 3 கேண்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இது எடுத்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சி எஃப்இஜி இருக்குது. ஓகேங்களா. எஃப்இஜி இருக்கு பார்த்தா இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் எடுத்துன்னு எஃப்இஜி எங்கே இருக்குன்னா ஸோ இதுதான் எஃப்இஜி. இது செகண்ட் கேண்டிலோட லோவை பாடி வச்சு பிரேக் பண்ணல. ஓகேங்களா. என்ன நடந்திருக்குன்னு இப்போ வந்து பார்ப்போம். அது எஃப்இஜி கேண்டில் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போது இந்த கேண்டிலேருந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேண்டில் யார் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு வந்து செல்லர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். யார் செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆனால் வந்து செல்லர் ஸ்ட்ராங்னா இப்போது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேண்டில் உங்களுக்கு தெரியும்னா இப்போது நீங்கள் 2வது கேண்டில் பார்க்கலாம். 2வது கேண்டில் பார்த்து ஸோ வந்து பையர் வந்து போத் சைடு வந்து ஃபைட் பண்ணி வால்யூமை டிக்ரீஸ் பண்ணியிருக்கான்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த கேண்டிலில் வந்து ஸோ இவ்வளோ பெரிய பாடியை பில்ட் பண்ணியிருக்கான், பையர்ஸால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து நினச்சிட்டு போயிடலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற சினாரியோ என்னன்னு நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சைக்காலஜி வந்து அப்ளை பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கேண்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த கேண்டிலில் செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக கீழ் நோக்கி வரான். பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து போத் சைடு வந்து ஃபைட் பண்ணுறான். ஆனால் இந்த இடத்து வால்யூமே இன்க்ரீஸ் பண்ணி காட்ட முடியல. ஸோ செல்லர் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான். ஓகேங்களா. இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா அதேமாரி பார்த்தீங்கன்னா பையர் வந்து போத் சைடு வந்து ஃபைட் பண்ணுறான். ஸோ பையர் வந்து இந்த செல்லர் கேண்டிலோட பாடியை வந்து டிக்ரீஸ் பண்ண முடிஞ்சவனால வால்யூமே டிக்ரீஸ் பண்ண முடியல. ஓகேங்களா. இந்த இடத்த ஓகே ப்ரீவியஸ் கேண்டில் அதேமாரி இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா அதேமாரி ஆல்மோஸ்ட் சேம் கேண்டில்னா வந்து பார்த்தீங்கன்னா பையர் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான். இந்த கேண்டிலில் வந்து வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியல. இந்த கேண்டிலில் வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கேண்டில் எடுக்கிறீங்க. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய கேண்டில். ஓகேங்களா. பெரிய கேண்டில் ஆனால் சின்ன வால்யூம். இந்த இடத்த வந்து நீங்கள் அனாமலி யூஸ் பண்ணலாம் வால்யூம் கான்செப்டில். அனாமலின்றது வந்து நீங்கள் கேண்டில் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எடுக்கணும். எடுக்கும்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் பிக் கேண்டில் ஸ்மால் கேண்டில் பிக் வால்யூம் ரிவர்சல் எடுத்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஆனால் நிறைய அடி விழும். நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நான் வந்து வளவலன்னு பேசிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த சிம்பிளாக வந்துடலாம், ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், இது கஷ்டம். ஓகே இந்த கேண்டில் வந்து இப்போதைக்கு பையர் வந்து லோ வால்யூமாக இருக்கான்னு வச்சுக்கோமா. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்குது. செல்லர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். செல்லர் ஆல்மோஸ்ட் வந்து ஃபைட் பண்ணி டோஜி கேண்டிலாக முடிச்சிட்டான். இந்த இடத்த வந்து செல்லர் ஸ்ட்ராங்னா இந்த இடத்த வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டியிருக்கணும். அதை இன்க்ரீஸ் பண்ணி காட்டல. இந்த இடத்த வந்து பையர் வந்திருக்கான். ஓகேங்களா. இந்த இடத்த பையர் வந்திருக்கான். இந்த பையர் கேண்டில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து செல்லர் வந்து இங்கேருந்து என்ட்ரி ஆகிறான். ஸோ செல்லர் வந்து ஒரு 90% என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி ஆகிட்டு அகைன் பார்த்து இங்கேருந்து பையர்ஸ் ஏரியாவிலேருந்து பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி இவ்வளோ பெரிய பாடி பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து இது வரைக்குமே பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்கு. ஆனால் வால்யூம் பாருங்கள், பையர் வந்து ஓன் வால்யூம் எடுத்துட்டான். அதனால் இங்கே வந்து செல்லர் கேண்டில் வந்திருக்கு. ஓகேங்களா. ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து நான் வந்து தப்பாக அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். போ அனலைஸ் பண்ண எனக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. ஓகே இந்த கேள்வி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்இஜி ட்ரேட். இந்த எஃப்இஜி ட்ரேட் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து மார்க்கெட் ரன் ஆகும்போது ஃபைன் பண்ணிட்டேன். ஆனால் வந்து என்னால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து சொல்கிறேன், சிம்பிளாக யோசிச்சுக்கிங்க. ஓகேங்களா. இந்த கேண்டில் எடுத்துப்போம். இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா செல்லர் வந்து விக்கெட் இது வந்து பையரோட வால்யூம். ஸோ பையர் வந்து லோ வால்யூமாக இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கலாம். இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ செல்லர் வந்து 100% என்ட்ரி ஆகிறோம். அதாவது பார்த்தி பையர்ஸ் வந்து செல்லர் 100% என்ட்ரி ஆகிறோம், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண போகிறான்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ பெரிய கேண்டில் பையர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ கிரியேட் பண்ணி அப்புறம் மேலேருந்து செல்லர் ஃபைட் பண்ணி வந்துருக்கான். இந்த இடத்துல என்ன பார்த்திங்கன்னா இது வந்து பையர் வந்து ஸ்ட்ராங்காக பாடி பில்ட் பண்ணியிருக்கான். இது வந்து பையர் வால்யூம் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா. ப்ரீவியஸ் கேண்டிலோட பையர் வந்து பெரிய கேண்டிலாக பில்ட் பண்ணிட்டான். ஸோ பாடியும் ஸ்ட்ராங் பில்ட் பண்ணிட்டான். ஸோ வால்யூமும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நான் எஃப்இஜி வந்து பார்த்துட்டேன். இப்போ வந்து சிடபிள்யூஆர் வந்து அனலைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பையர் வந்து பாடியும் ப்ரெஸ் பண்ணிட்டான், ஆல்சோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அது வந்து பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலில்
ஓகே, இந்த கேண்டிலில் பையர் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். ஓகேங்களா? இப்போது இங்கே என்ன இருக்குதுன்னா இந்த கேண்டில் இருக்கும். இப்போ இந்த கேண்டிலில் வந்து செல்லர் வந்து அகைன் என்ட்ரி கொடுக்குறான். அகைன் பையர்ஸ் ரூமில் வந்து பையர்ஸ் ஸ்ட்ராங்காக மேலே போகிறான். மேலே போய் பார்த்தீங்கன்னா ஸோ பையரோட பாடி டிக்ரீஸ் பண்ண முடிஞ்சவனால வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? அதனால தான் இந்த செல்லர் கேண்டில் வருவோம். அனதர் ஒன் கன்ஃபர்மேஷன் தான் எஃப்இஜி வந்தனாக்கா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரிவர்சல், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வந்துட்டு தான் அடுத்து வந்து கண்டிஷன் ட்ரேட் நடக்கும். நீங்கள் வந்து இதே நீங்கள் ஷோராக எடுக்குன்னு நினச்சிங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஷோராக எடுக்குன்னு நினச்சி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகே, இந்த எஃப்இஜி வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்படி தொட்டு பாடி இங்கே க்ளோஸ் வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் உடனே இந்த செல்லர் கேண்டில் இப்படி வந்து ஸோ இப்படி தொட்டு இந்த எஃப்இஜிக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷோராக வந்து பை ட்ரேட் போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இதே இந்த செல்லர் கேண்டில் இப்படி வந்து ஸோ இது வரைக்கும் வந்து 50%க்குள்ளே இப்படி ஒரு ரிஜெக்ஷன் வச்சு க்ளோஸ் வச்சுருக்கான்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து ஷோராக இங்கே வந்து பை ட்ரேட் போகலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வச்சிங்களேன், அடுத்த கேண்டில் ஸோ இந்த கேண்டில் வந்து இங்கே ஓப்பன் ஆகி ஸோ இப்படி வந்து கீழே வந்து அகைன் இப்படி மேலே போய் ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக முடியுதுன்னு வச்சுக்கலாம். இந்த லோவை ஸ்வீப் பண்ணியிருக்காங்க வச்சுங்களேன், க்ரீன் கலர் மேலே முடியுதுன்னா நீங்கள் ஷோராக பை போகலாம். எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை வரைக்கும் தான் உங்கள் டார்கெட். இந்த கேண்டில் ஷோராக பை போகலாம், ஆனால் வின் ஆகும். ப்ரீவியஸாக வந்து எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இல்லைன்னா டேரெக்டாக வின் ஆகும். ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருப்பேன், அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.